அனைவருக்கும் வணக்கம். கற்கள் அணிவது மூலம் வாழ்க்கை சிறப்பாக அமையுமா என்பதனை பற்றி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். ஒவ்வொரு ராசிகளுக்குமே ஒவ்வொரு கற்கள் கூறப்படுகிறது. மேஷம் மற்றும் விருச்சிகம் பவளம், ரிஷபம் மற்றும் துலாம் வைரம், மிதுனம் மற்றும் கன்னி பச்சை மரகதம், தனுர் மற்றும் மீனம் கலக புஷ்பராகம், மகரம் மற்றும் கும்பம் நீலக்கல், கடகம் நல்முத்தும், சிம்மம் மாணிக்கம் போன்ற வகையான கல்களை அணிந்து கொண்டு வருகிறார்கள். ஜாதகத்தை பார்த்து நல்ல திசைகள் நடக்குமானால் கூடுதல் நன்மைகள் செய்யும். உதாரணத்திற்கு சிம்ம ராசிக்கு செவ்வாய் திசை அல்லது சூரிய திசை அல்லது சந்திர திசை நடக்குமானால் அந்த திசை கிரக கல்லை அணிவது மூலம் மிகப்பெரிய உத்தமம் நன்மைகள் உண்டாகும். மற்றும் கல்லை தேர்ந்தெடுக்கும் பொழுது சரியான முறையில் தேர்ந்தெடுக்க வேண்டும். உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் உங்களுக்கு நன்மை செய்யும் தீமை செய்யும் என்பதை நீங்கள் கண்டறிய முதலில் வேண்டும். உங்கள் ஜாதகத்தில் நன்மை செய்யாத கிரகத்தின் தசை நடந்தால் அந்த கல்லை நீங்கள் அணியக்கூடாது. அப்படி அணிஞ்சிங்க அப்படின்னா இருக்கிற கஷ்டங்களோடு இன்னும் கஷ்டங்கள் அதிகமாக வந்து கொண்டு இருக்கும். உங்களுக்கு சாதகமான கிரகங்களுடைய ஒளிக்கதிர்களோடு இந்த கற்களின் ஒளிக்கதிர்கள் ஒன்று கூடும் பொழுது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை உண்டாகும். உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக மாறுமா அப்படின்னா அது கிடையாது. பட் இருந்தாலும் மிதமான ஒரு 30% நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த கற்கள் பயன்படுத்துவதன் மூலம். மற்றும் இந்த கற்கள் வாங்கும் பொழுது சரியான கற்களாக நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு கடமையாகும். போலி கற்களை நாம் தேர்ந்தெடுத்த பொழுது அதனால் எந்த ஒரு பயிரும் நமக்கு கிடைக்காது, லாபமும் இருக்காது, நஷ்டமும் இருக்காது. அதனால் இந்த மாதிரி கற்களை வாங்குவதற்கு முன் அது ஒரிஜினல் தானா அப்படிங்கிறத நன்கு ஆராயப்பட வேண்டும். இது போன்ற கற்களை லாங் லைஃப் வரைக்கும் யூஸ் பண்ணணுமா அப்படின்னா வேண்டாம். அதாவது இந்த தசாபுத்தி நடக்கிற பொழுது அந்த கிரகங்களுடைய கற்களை மட்டும் பயன்படுத்தினால் போதும். நீண்ட நாட்கள் அதை பயன்படுத்த வேண்டிய தேவைகள் கிடையாது. மற்றும் ஒரு கற்களால் நம்மளுடைய வாழ்க்கையை முழுவதுமாக மாற்ற முடியுமா அப்படின்னா அது கிடையாது. தெய்வ சக்திக்கு நிகர் இந்த பூமியில் எந்த சக்தியும் கிடையாது. நீங்கள் கற்கள் அணிய வேண்டுமென்றால் உங்களுடைய ஜாதகத்தை நன்கு ஆராய்ந்த பிறகு நீங்கள் கற்களை அணியுங்கள். ஏனென்றால் நன்மை செய்தால் மட்டுமே கற்களை அணிய வேண்டும். இல்லை என்றால் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு நாமே அதற்கு வழிவகுக்க வேண்டாம். வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.